வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்கிறாரா? முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து. அதிமுகவில் இருந்து பலரும் தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். அதே சமயம் கடந்த கால ஆட்சியில் எடப்பாடி முதல்வராக இருந்த பொழுது சாலை முறைகேடு வழக்கு, தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் பல புகார்கள் வந்துள்ள நிலையில் உடனடியாக அதை விசாரணையை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் தற்பொழுது இருக்கிறார். மேலும் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது எடப்பாடி செய்த முறைகேடுகள் அனைத்திற்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதாரங்கள் எல்லாம் எங்கு இருக்கிறது, எப்படி விசாரணை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த நிலையில்தான் விசாரணையை உடனடியாக மேற்கொள்ள தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெண்டர் ஊழல் முறைகேடு சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்று தருவதற்கான முயற்சிகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சேலத்தில் உள்ள எடப்பாடியின் பண்ணை வீட்டில் அதிரடி சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த சோதனையில் அவர்கள் எதிர்பார்த்த ஆவணங்களும் முக்கியமான ஃபைல்களும் கைப்பற்றப்படும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை தலைகீழாக மாறுவதோடு அதிமுகவை கைப்பற்றக்கூடிய எண்ணமும் முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு சி.வி. சண்முகத்திடமோ எஸ்.பி. வேலுமணியிடமோ ஒப்படைக்கப்படும். அதற்கு பிறகு அதிமுக முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையை விட்டு சென்றுவிடும். அதே சமயம் அதிமுகவில் முழு சுதந்திரமும் சி.வி. சண்முகத்திற்கு வந்துவிடும். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதிமுகவின் ஆட்சி காலகட்டத்தில் சசிகலா அவர்கள்தான் எடப்பாடியை முதல்வராக மேற்கொள்ள வைத்தார். அந்த பதவியை பெறுவதற்காக சசிகலாவிற்கு பல கோடிகளை எடப்பாடி கொடுத்தார் என்றும், அதே சமயம் மாஜி எம்எல்ஏக்களுக்கும் மாஜி அமைச்சர்களுக்கும் பல 100 கோடிகளை பேரம் பேசினார் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவே பல இடங்களிலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் அனைத்து விதமான நடவடிக்கைகளை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இது நடந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். அதே சமயம் சிறையில் அடைக்கப்பட்டால் அதிமுகவின் தலைமையும் கைப்பற்றப்படும். முதல்வர் விஜய் அவர்கள் போடுகின்ற கையெழுத்தை பொறுத்து அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழப்போவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, அதிமுகவில் கொடநாடு வழக்கில் தான் எடப்பாடி சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடைபெறவில்லை. சாலை டெண்டர் ஊழல் முறைகேடிலாவது எடப்பாடி சிக்குவாரா? அப்படி சிக்கினால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.